ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் குட்டி குட்டியாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதை நான் ஷூட் பண்ணல. அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு குட்டி பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், கொஞ்சம் கலர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 ஸ்பூன் ரைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டோடு சேர்த்திக்கலாம். இப்போ லைட்டாக அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட் போட்டுக்கலாம். இதெல்லாமே சேர்த்து ஒட்டுக்க அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் தண்ணி வடிகட்டி இந்த காலிஃப்ளவர் மிக்ஸோடு நல்லா போட்டு பரட்டி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஊற வைக்கிறப்போ மேலே லைட்டாக கொத்தமல்லி தலையும் கறிவேப்பிலையை தூவிக்கலாம். என்கிட்ட இருக்குது, அதனால் நான் தூவிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.